எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக போதாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முந்தின காரியங்கள் நினைக்கும் போது போராட்டம், பிரச்சனை, அவமானம், நிந்தனை, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, முந்தின சீரை பார்க்கிறவங்களுக்கு நற்சீர் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் முந்தின காரியங்களை பார்க்கும்போது சண்டை, பிரச்சனை நல்லா இருக்கிறது போல தான் வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்காது. போராட்டத்தோடு இருப்பீங்க, நிந்தையோடு இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற, இனி வரப்போகிற சீர், இனி வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் செய்ய போகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும்போது பொல்லாத காரியம் அவங்கள சூழ்ந்து கொண்டே இருந்தது. அடிமைத்தனம், வேதனை, பாடு, உபத்திரவம், அப்படியாப்பட்ட வேதனை இருந்தது. ஆனால் மோசே அவங்களை கடந்து இஸ்ரவேல் நாட்டுக்கு கொண்டு வர வழியில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவங்க இறைச்சி கேட்கும் போது காடையை கொடுத்தாரு. எல்லாவற்றிலும் அவங்களுக்கு நற்சீர் தான் உண்டானது. போய் கானானுக்குள்ள கர்த்தர் காலை வைக்க யோசுவா மூலியமாக கர்த்தர் கிருபை செஞ்சாரு. உங்கள் வாழ்க்கையில் கூட இதுவரை அடிமைத்தனம், போராட்டம், பிரச்சனை, அவமானம் இருக்குமானால் உங்களை கர்த்தர் விடுவித்து நற்சீர் உண்டாக்க போறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.